Welcome everyone. So next நம்ம பார்க்க போற டாபிக் வந்து LCM தான். ஆல்ரெடி ஒரு 15 क्वेश्चन ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ டோட்டலாக 30 கொஷின்ஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி ஒரு 20 கொஷின்ஸ் போடுவோம். ஸோ இதோட நம்மளுக்கு என்ன ஆயிடுனா LCM ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேவா? இன்றைக்கி ஒரு 20 கொஷின்ஸ் இருக்கும். ஆல்ரெடி ஒரு 30 கொஷின்ஸ், இன்றைக்கி ஒரு 20 சம்ஸ் இருக்குது. டோட்டலாக உங்களுக்கு நம்மளுக்கு எவ்வளோ ஆயிரும்னா 50 சம்ஸ் கிட்ட ஆச்சு. ஓகேவா? ஸோ இந்த 50 சம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் நீங்களும் தனியாக நோட் எடுத்து இதே சம்ஸை நீங்கள் தனியாக சால்வ் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எல்சிஎம்மில் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகேவா? ஸோ இதில் எந்த டவுட்ஸுமே இல்லை, உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஸ்ட்ராங் ஆகிடலாம். ஓகே, எல்சிஎம்லேயே ஹச்சிசிஎஃப்லேயே நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடலாம். அதுபோக எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் சேர்த்த சம்ஸ் தான் அதிகமாக கேட்பாங்க. அப்ளிகேஷன் சம்ஸ் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். அடுத்த செட் ஆஃபில் இதில் வந்து நம்ம ஹச்சிசிஎஃப் எல்சிஎம் ரெண்டும் சேர்ந்து ஒரே மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லி அடுத்து உங்களுக்கு இன்ட்ரோ வீடியோ கொடுத்துட்டு இதே மாதிரிக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இதே மாதிரி உங்களுக்கு செட் ஆஃப் சம்ஸ் நான் போட்டு காட்டுறேன். ஓகேவா? எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் ரெண்டும் சேர்த்து. ஸோ எல்சிஎம் ஹச்சிசிஎஃப் சொல்லிட்டு 2 பெருக்கல் பலன் கொடுத்து அந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அடுத்து நம்ம அதை பார்க்கலாம். செட் ஆஃப் கொஷின்ஸ் ஃபுல்லாக அதில் நம்ம எடுத்து பண்ணலாம். ஓகே, அது ஒரு 50 கொஷின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது உங்களுக்கு இந்த மாதிரி 4 to 5 வீடியோஸ் கிட்ட நான் உங்களுக்கு போகிறேன். டோட்டலாக நீங்கள் ஹச்சிசிஎஃப் எல்சிஎம்மில் எது கேட்டாலுமே நீங்கள் வந்து தரவு பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ரீவியஸாக கேட்ட கொஷின்ஸுக்கு தான் நம்ம எடுத்து போடுறோம். ஓகேவா? ஸோ எல்லாமே 2011லேருந்து 2025 வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் தான் அது எல்லாமே. ஓகேவா? ஸோ 2025 வரைக்கும் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் போட்டுறேன். இதில் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் இருக்குது. ஸோ அதை நான் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் சம்மாக நான் தரேன். ஓகேவா? ஸோ ஒர்க் அவுட் சம் போட்டு நான் தனியாக வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு அப்லோட் வாட்ஸ்அப் சேனலில் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே, அதை எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் லிங்க்கை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல் நம்மளை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து எல்சிஎம் ஹச்சிஎஃப் வந்து பார்த்து கற்றுக்கிறட்டும். ஓகேவா? ஓகேவா? ப்ரீவியஸாக கேட்ட 30 சம்ஸ் அது டவுட்ஸ் இருந்துச்சாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2y - 6 × 2y² - 18 பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இந்த 2 வந்து காமனாக வெளியிடுங்க. 2y - 6 2y² - 18. ஓகே, இதெல்லாம் 2 காமனாக வெளியெடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? y - 3 கிடைக்குமா? இது இந்த 2 காமனாக வெளியிட்டிங்கன்னா y² - 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ வேறு எதுவும் ஒன்றும் இல்லை. ஸோ இது 2க்கு உங்களுக்கு எல்சிஎம் என்ன ஒரு 2 தான் வரும். ஸோ y - 3 அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஸோ y² - எப்படி எழுதலாம்? y² - 3² எழுதலாமா? ஸோ இது அப்படியே இருக்கட்டும். y - 3 × y + 3. ஓகேவா? ஆல்ரெடி நம்ம சொன்னதான் a² - b² = a + b × a - b ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஸோ y - 3 × y + 3 இது காமனாக இருக்கிறது y - 3 காமன் இல்லாதே சேர்த்து எடுத்துக்கிறணும் y + 3. ஓகேவா? இதோட இதுக்கு ரெண்டுக்கும் எல்சிஎம் 2க்கு 2க்கு எல்சிஎம் வந்து 2. ஓகேவா? அவ்வளோதான். ஸோ ஃபைனல்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2 × y - 3 × y + 3 கிடைக்கும். ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? சம் பாருங்கள். 8p²qr, 12p²r², 24pqr கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த கொஸ்டின் நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து எழுதிக்கோங்க. 8p²qr, 12p²r², 24pqr. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் நம்பர்ஸில் தனியாக எல்சிஎம் எடுக்கணும். 8 × 12 × 24 எல்சிஎம் எடுத்திங்கன்னா இந்த டேபிளில் போடலாம், 2 டேபிளில் போடலாம். 4 2s are 8, 6 2s are 12 கிடைக்கும். அகெயின் 2 டேபிளில் போடுங்க. 2 2s are 3 2s are 6 2s are அகெயின் 2 டேபிளில் போயிடுங்க. 1 3 3 2s are 6 அகெயின் 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 1 கிடைக்கும். அவ்வளோதான். 6 3s are 12 12 24. ஓகே, இப்போ 2³ × 8 எவ்வளோ வரும்? 2³ × 3 8 × 3 எவ்வளோ வரும்? 24. ஓகேவா? இதோட எல்சிஎம் வந்து பார்த்தீங்கன்னா 24. இப்போ இதுக்கு p²qr, p²r², pqr. ஸோ காமன் இருக்கிறதே எடுக்கணும், காமன் இல்லாத எடுத்துக்கிறணும். ஸோ pqr. ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் என்ன? 2. q ஹையஸ்ட் பவர் 2, r ஹையஸ்ட் பவர் q ஹையஸ்ட் பவர் கிடையாது. ஸோ r ஹையஸ்ட் பவர் 2. ஓகே, ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 24p² q × r². இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5x² - 10x, x² - 4x - 2 2 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதோட ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 5x² - 10x
எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இது எப்படி எழுதலாம்னா 5x காமனாக வெளியே எடுத்திங்கன்னா எக்ஸ் மைனஸ் 2 உள்ள அப்ளை பண்ணி பாருங்களேன். 5x ஸ்கொயர் மைனஸ் 10xன்னு கிடைக்கும். எக்ஸ் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் 2 ஸ்கொயர்னு எழுதலாமா, கம்மா எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர். இது எப்படி எழுதலாம் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2, அதே ஃபார்முலா தான். a ப்ளஸ் பி a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு a ஸ்கொயர் a square minus b square is equal to a plus b into a minus b. அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ லாஸ்ட்டாக எடுத்து எழுதுங்க 5x into x minus 2 x plus 2 x minus 2 x minus 2 தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ எப்படி இருக்கும், ஸோ காமனாக இருக்குது எழுதிக்கணும், காமன் இல்லாத எடுத்து எழுதிக்கணும். இப்போ 5x into x minus 2 இதிலே பவர் அதிகமாக இருக்கிறது 2, நெக்ஸ்ட்டு x plus 2, அவ்வளோதான். வேறு எது காமனாக இருக்கா, இல்லை. ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும், இதுதான் கிடைக்கும். ஸோ 5x into x minus 2 தி ஹோல் ஸ்கொயர் into x plus 2. ஓகேவா, சம்னா டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இந்த சம் பாருங்கள். x பவர் 4 மைனஸ் 16 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. x பவர் 4 மைனஸ் 16 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 4. ஓகேவா, இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் ஸ்கொயர் 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதலாம். வேணா அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2, நெக்ஸ்ட்டு எப்படி எழுதலாம், நெக்ஸ்ட்டு வந்து இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதால் ஃபஸ்ட்டு இதால், நெக்ஸ்ட்டு இதால் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பார்க்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன வரும் ப்ளஸ் 2 ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் பவர் 2, நெக்ஸ்ட்டு இது 2 பவர் 2 இன்ட்டு எக்ஸ் பவர் 2 மைனஸ் 2 பவர் 2 இன்ட்டு 2 பவர் 2. ஓகேவா, இது கேன்சல் ஆயிரும். அப்போ இது என்னது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஃபார்மில் ஏ பவர் எம் ப்ளஸ் என் போடுவோம்ல, ஸோ அந்த ஃபார்மில் அப்ளை பண்ணோம்னா என்ன வரும் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 2 பவர் 4. ஓகேவா, வந்துருச்சா? ஸோ சேம் இதே மாதிரி வந்துருச்சா? ஓகேவா, ஸோ அதான் இதுக்கு எப்படி எழுதியிருக்கோன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர்னு எழுதியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட் இது எப்படி எழுதலாம்னா இது 4. ஓகேவா, 4 2 2s are 4, அடிஷன் பண்ணால் மைனஸ் 4 வரணும், ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ப்ளஸ் 4, இப்போ மைனஸ் 2. இப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 வரும். ஓகேவா, இது எப்படி எழுதிக்கலாம் எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? ஓகேவா, எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம், இது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா தான். எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2, இது எப்படி எடுத்து எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4, அவ்வளோதான். வேறு எப்படி எழுதும் 2 ஸ்கொயர் 4, அவ்வளோதான், வேறு எதுவும் எழுத முடியாது. ஸோ இது காமனாக இருக்கிறது காமனாக எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும். ஸோ காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் 2 தி ஹோல் ஸ்கொயர், நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஓகேவா, அவ்வளோதான். சம்மில் டவுட்ஸ் இருக்கா, இதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கமா எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் கியூப் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கமா எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் கியூப். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட் இது எப்படி எழுதலாம் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 1 கியூப்னு எழுதலாமா? இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இதை அப்படியே வச்சுக்கோங்க, இது ஒன்றும் பண்ண தேவையில்லை. ஓகேவா, ஸோ இது என்ன ஃபார்முலா a cube plus b cube equal to a plus b a square minus ab plus b square. ஓகேவா, இந்த ஃபார்முலா தான் வரும். இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, அவ்வளோதான். நெக்ஸ்ட் இதுக்கு என்ன வரும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. நான் டேரெக்டாகவே இதுக்கு போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் கியூப். ஓகேவா, இப்போ இதிலலாம் இது காமனாக இருக்கிறது எக்ஸ் ப்ளஸ் 1. பவரில் என்ன அதிகமாக இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது, இங்கே க்யூப் இருக்குது, அதான் அதிகம். ஓகேவா, நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது எக்ஸ் மைனஸ் 1. வேறு என்ன இருக்குது இது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 1. ஓகேவா, ஸோ வேறு எதுவும் இருக்கா, வேறு எதுவும் கிடையாது. ஸோ அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன உங்களுக்கு இதான் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 9a cube b square, 12a square b square c கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. 9a square b square 12a square b square c. ஸோ 9க்கு 12க்கு ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3 டேபிளில் 3 3s are 9, 4 3s are 12, again 3, 1, 4, again 2 போடுங்க, 1, 2, again 2 போட்டால் 1, 1. ஓகேவா, இது என்ன வரும் 3 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஸ்கொயர். 3 ஸ்கொயர் 9, 4 2 ஸ்கொயர் 4, 9 4s are 36. ஓகேவா, இதுக்கு நெக்ஸ்ட் இதுக்கு பாருங்கள் a cube
பி ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி. ஓகே, இதில் காமனாக இருக்கிறது எல்லாமே சேர்த்தா எழுதணும். ஏபி ஃபஸ்ட்டு ஏல அதிகமாக இருக்கிறது ஏ கியூப், பியில் அதிகமாக இருக்குது ஸ்கொயர்டு, நெக்ஸ்ட்டு சி. இப்போ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 36 ஏ கியூப் பி ஸ்கொயர் சி. ஓகேவா, இதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 4x ஸ்கொயர் ஒய் கமா 8x கியூப் ஒய் ஸ்கொயர் கேட்டிருக்காங்க. ஸோ 4க்கும் 8க்கும் ஃபஸ்ட்டு ஹெல்சியம் எடுங்க. என்ன ஒரு 2 டேபிளில் போடுங்க. 2 2s are 4, 4 2s are 8. அகெயின் 2 டேபிளில் போடுங்க. என்ன கிடைக்கும்? 1,2. அகெயின் 2 டேபிளில் போட்டால் 1,1. அப்போ 2 2s are 4, 4 2s are 8. அப்போ 8 வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர், இதுக்கு வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஒய் எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். ஓகேவா, ஸோ இதில் காமனாக இருக்கிறது என்ன? எக்ஸு ஒய் காமனாக இருக்கிறது எடுத்துக்கிறணும், இல்லை அதையும் எடுத்துக்கிறணும். எக்ஸில் அதிகமாக இருக்கிறது 3 பவரில், ஒயில் பவரில் அதிகமாக இருக்கிறது 2. அப்போ x3 ஒய் ஸ்கொயர். அப்போ இங்கே ஒரு 8. அப்போ ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் 8 இன்ட்டு எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர். இதான் உங்களுக்கு என்ன ஆன்சர்னா ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் கமா எக்ஸ் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ் கியூப் மைனஸ் ஏ கியூப் எக்ஸ் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர், இது அப்படியே இருக்கட்டும். ஸோ இதுக்கு மட்டும் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண என்ன இருக்கும்? எக்ஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர், நெக்ஸ்ட்டு மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் ஏதி ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதான். ஓகேவா, இப்போ இதில் காமனாக இருக்கிறது எக்ஸ் மைனஸ் ஏ, பவர் என்ன பண்ணணும்? அதிகமாக இங்கே 2 தான் இருக்குது. ஸோ அது எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எடுத்து அப்படியே எழுதிக்கிறணும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். ஸோ இதான் வந்து உங்களுக்கு என்னது ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதுக்கூட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகேவா, இந்த சம் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். 5x மைனஸ் 10 இன்ட்டு 5x ஸ்கொயர் மைனஸ் 20 கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் 5x மைனஸ் 10 நெக்ஸ்ட்டு 5x ஸ்கொயர் மைனஸ் 20. ஓகே, இதில் வந்து 5 மட்டும் காமனாக எழுதிடுங்க. எக்ஸ் மைனஸ் 2 வருமா? 5x 5 2s are 10. இதிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா 5 காமனாக எடுத்திங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 வருமா? 5x ஸ்கொயர் 5 4s are 20. ஓகேவா, இது 5க்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 5 தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இது எப்படி இருக்குது? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னு இருக்குது. ஓகேவா, இது என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி தான் ஃபார்முலா. ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஓகேவா, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இதில் காமனாக எடுத்துங்க 5 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு இதாக கிடைக்கும். ஓகேவா, இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் சம் பாருங்கள். எல்லாமே என்ன லெட்டர்ஸ் மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஃபார்முலா வச்சு தான் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, அப்புறம் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா, இந்த மாதிரி ஃபார்முலா மாற்றி விட்டு தான் போடுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சு வச்சாலே எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரெண்டுமே நம்ம பாலினாமியலில் சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் காரணிப்படுத்தும் முறை தெரிஞ்சுக்கணும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? பி கியூப் மைனஸ் 3b ப்ளஸ் 2 பி ஸ்கொயர் மைனஸ் இது பி ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா? அவ்வளோதான். இதுக்கு எடுத்திங்கன்னா ப்ளஸ் 2 உங்களுக்கு என்ன ஒரு 1 2s are 2 ஆட் பண்ணால் மைனஸ் 3ன்னு கிடைக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2 இது எடுத்திங்கன்னா என்ன வரும்? பி மைனஸ் 2 சாரி பி எக்ஸ் கிடையாது சாரி பி. ஸோ பி மைனஸ் 1 இன்ட்டு பி மைனஸ் 2 ஏன்னா ஒரு பி மைனஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 அதே ஃபார்முலா தான். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ணணும். ஸோ பி மைனஸ் 2 இன்ட்டு பி ப்ளஸ் 2 ரெண்டு காமனாக இருக்கிறது பி மைனஸ் 1 காமனாக இருக்கிறதும் தான் இல்லாததும் தான் சேர்த்து எழுதணும். பி மைனஸ் 1 பி மைனஸ் 2 பி ப்ளஸ் 2 அவ்வளோதான். ஓகேவா, இதான் ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். y கியூப் மைனஸ் 125 கமா y மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 25 கொடுத்துருக்காங்க. ஓகேவா, இது எப்படி சால்வ் பண்ணலான்னா ஃபஸ்ட்டு y கியூப் மைனஸ் 125 y மைனஸ் 5 தி ஹோல் ஸ்கொயர் y ஸ்கொயர் மைனஸ் 25. ஓகேவா, ஸோ y கியூப் இது எப்படி எழுதலாம்? 5 கியூப்னு எழுதலாமா? 5 இன்ட்டு 5 இன்ட்டு 5 5 5 சார் 25 25 5 இன்ட்டு 125. ஓகேவா, அப்படி எழுதலாம். நெக்ஸ்ட்டு இதை அப்படியே வச்சுக்கோங்க.
நெக்ஸ்ட்டு y ஸ்கொயர் மைனஸ் 5 ஸ்கொயர் அவ்வளோதான். ஸோ 5 ஸ்கொயர் 25. எப்பயும் போல் ஃபார்முலா என்னது? a cube minus b cube is equal to a minus b, a square plus ab plus b square. ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்போது y minus 5 into y square plus 5y plus 25. இது என்ன வரும்? y minus 5 the whole square அப்படியே இருக்கும். இது என்ன வரும்? y minus 5 into y plus 5. இது a square minus b square ஃபார்முலா. அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். a square minus b square is equal to a plus b into a minus b. ஓகேவா? அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். எல்லாத்தையும் காமனாக எழுதுங்க. y minus 5 பவரில் எங்கே அதிகமாக இருக்குது? இங்கே அதிகமாக இருக்குது 2. நெக்ஸ்ட்டு y plus 5. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? y ஸ்கொயர் ப்ளஸ் 5y ப்ளஸ் 25. அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதான் ஃபைனல் ஆன்சராக கிடைக்கும். ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 16m minus 12 into m square n square 8 n square கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர்ஸை தானே எடுத்துக்கோங்க. 16 minus 12 ப்ளஸ் 8. இது ஹெல்சியம் எடுத்திங்கன்னா என்ன ஒரு 2 டேபிளில் போடுங்க. 8 minus 6 4 again 2 டேபிளில் போடுங்க. என்ன கிடைக்கும்? 4 2s are 8 minus 3 2 2s are 4 again 2 டேபிளில் போட்டிங்கன்னா 2 minus 3 1 again 2 டேபிளில் போட்டிங்கன்னா 1 minus 3 1 again minus 3 போட்டிங்கன்னா 1 1 ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இது என்ன பண்ணணும்? மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 into 3 போடணும். நெக்ஸ்ட் இது தனியாக எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ 2 power 4 into minus 3 ஓகேவா? கமா m ஸ்கொயர் n ஸ்கொயர் இதில் காமனாக இருக்கிறது என்னது? காமனாக ரெண்டு சேர்த்து எழுதணும். mn. ஸோ எம்மோட மதிப்பு பவர் அதிகமாக இருக்குது 2 n பவர் 2. ஸோ இதை மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 2 into 2 2 4s are 2 into 2 into 2 into 2 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 into minus 3 எவ்வளோ? 6 3s are 18 remaining 1 1 3s are 3 4 மைனஸ். அப்போ ஃபைனல்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? minus 48 into m ஸ்கொயர் n ஸ்கொயர். இதான் ஃபைனல் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? எக்ஸாம் பார்க்கலாமா? எக்ஸாம் பாருங்கள். t ஸ்கொயர் மைனஸ் 13t ப்ளஸ் 42 t ஸ்கொயர் மைனஸ் 36 t minus 7d whole cube கேட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. t ஸ்கொயர் மைனஸ் 13t ப்ளஸ் 42 t ஸ்கொயர் மைனஸ் 36 t 7 மைனஸ் 7d whole cube. ரன்விக் நோட்டை நோண்டாது அமைதியார். ஸோ இது எப்படி எழுதலாம்? காரணிப்படுத்தும் முறையில் 42 ப்ளஸ் 42 உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன் பண்ணால் ப்ளஸ் 42 வரணும். அடிஷன் பண்ணால் மைனஸ் 13 வரணும். அப்போ 6 7s are 42. ஸோ மைனஸ் சிம்பிள். அப்போ t minus 6 t minus 7. ஓகேவா? இது எப்படி எழுதலாம்? t ஸ்கொயர் மைனஸ் 6 ஸ்கொயர்னு எழுதலாம். அதே தான் சேம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. ஓகேவா? அப்போ என்ன வரும்? t minus 6 இன்ட்டு t மைனஸ் t ப்ளஸ் 6 t minus 6 into t plus 6. நெக்ஸ்ட்டு இது அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதில் மூணில் காமனாக இருக்கிறது காமனில் சேர்த்து எழுதணும். ஸோ t minus 6 t plus 6 t minus 7 இதில் பவரில் வந்து க்யூப் அதிகமாக இருக்குது. அவ்வளோதான். ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? t minus 6 into t plus 6 into t minus 7 the whole cube. ஓகேவா? சம்மில் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். x பவர் 4 minus 1 x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க. x பவர் 4 minus 1 into x ஸ்கொயர் மைனஸ் 2x ப்ளஸ் 1. ஸோ இது எப்படி எழுதலாம்னா x பவர் 4 மைனஸ் 1 பவர் 4 எழுதலாமா? ஸோ இதை எப்படி எழுதலாம்? x ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் எழுதலாம். ஓகே, இது எப்படி எழுதலாம்? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா தானே. a ப்ளஸ் b இன்ட்டு a மைனஸ் b. அப்போ x மைனஸ் 1 இன்ட்டு x ப்ளஸ் 1 இன்ட்டு x ஸ்கொயர் ப்ளஸ் 1. ஸோ இதுக்கு வந்து இதான் ஆன்சர். ஓகேவா? இங்கே வந்து a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா அப்ளை பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா இல்லை, இந்த இதுக்கு ஃபார்முலா இல்லை, இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இது 1 1s are 1 அடிஷன் பண்ண -2 கிடைக்கணும். ஸோ 1 -1 மைனஸ் ஆட் பண்ண -2 கிடைக்குதா? இப்போ இது என்ன வரும்? x மைனஸ் 1 இன்ட்டு x மைனஸ் 1.
ஸோ இப்போ இதில் இருக்கிறது காமனாக இருக்கிறது என்னது எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் என்ன வரும் எக்ஸ் மைனஸ் ஒன் இது எக்ஸ் மைனஸ் ஒன்று இது எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா ஸோ இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன்று இருக்குது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் தி ஹோல் ஸ்கொயர் இருக்குது ஸோ ஹோல் ஸ்கொயர் எழுதணும் நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் ஒன் நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்படியே எழுதிக்கணும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அவ்வளோதான் புரிஞ்சா இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா ஸோ டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 கமா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 கமா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க ஸோ இதை மூணாக நம்ம பிரிச்சுக்கலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸோ இது காரணிப்படுத்துக்க முறை தான் 1 3s are 3 மைனஸ் 3 மல்டிப்ளிகேஷன் பண்ணால் மைனஸ் 3 வரணும் அடிஷன் பண்ணால் மைனஸ் 2 வரணும் அப்போ 1 3s are 3 பெரிய நம்பருக்கு மைனஸ் சின்ன நம்பருக்கு ப்ளஸ் அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஓகேவா நெக்ஸ்ட் இதை பாருங்கள் இதை பார்த்தீங்கன்னா 1 2s are 2 ப்ளஸ் 2 அடிஷன் பண்ணால் 3 வரணும் 1 2s are 2 அப்போ ப்ளஸ் அப்போ என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 அடே சும்மாறா நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் இது எப்படி எழுதலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஸோ என்ன வரும் எக்ஸ் மைனஸ் 1 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 1 ஓகேவா இதற்கு காமனாக எடுத்து எழுதணும் ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 காமன் இருக்கிறதும் இல்லாத ரெண்டும் சேர்த்து எழுதணும் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதியாச்சு நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 2 நெக்ஸ்ட் எக்ஸ் ப்ளஸ் 1 எழுதியாச்சு எக்ஸ் மைனஸ் 1 அவ்வளோதான் ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும் எக்ஸ் ப்ளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 3 எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 1 அவ்வளோதான் இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஏ பவர் கே கமா ஏ பவர் கே ப்ளஸ் 3 கமா ஏ பவர் கே ப்ளஸ் 5க்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ கொஷின் எடுத்து எழுதிக்கோங்க ஏ பவர் கே ப்ளஸ் 3 ஏ பவர் கே ப்ளஸ் 5 ஓகேவா இது எப்படி இருக்குன்னா ஏ பவர் எம் ப்ளஸ் என் ஃபார்முலா ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஸோ அது மாதிரி ஸ்பிட் பண்ணலாம் ஸோ ஏ பவர் கே இன்ட்டு ஏ பவர் 3 கமா ஏ பவர் கே இன்ட்டு ஏ பவர் 5 ஸோ காமனாக இருக்கிறது ஏ பவர் 3 பெருசா ஏ பவர் 5 பெருசா ஏ பவர் 5 தான் பெருசு இப்போ இது எப்படி இருக்குது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஃபார்முலா ஸோ ஏ பவர் கே ப்ளஸ் 5 இப்படி பண்ணிக்கலாம் ஓகேவா அவ்வளோ இந்த சம் புரிஞ்சா ஸோ இது ஏ பவர் எம் இன்ட்டு ஏ பவர் என் ஸோ ஏ பவர் எம் ப்ளஸ் என் இந்த ஃபார்முலா அப்படியே தூக்கி இதில் அப்ளை பண்ணியிருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு ஏ பவர் கே ப்ளஸ் 5 வரும் ஓகேவா சம்மில் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் பி இஸ் அ ப்ரைம் நம்பர் பி அண்ட் பி ப்ளஸ்க்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ இது ஒன்றும் இல்லை பிக்கும் பி ப்ளஸ் 1க்கு எல்சிஎம் என்ன ரெண்டையும் சேர்த்து எழுதணும் அவ்வளோதான் அப்போ பி இன்ட்டு பி ப்ளஸ் 1 அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் ஓகேவா ஸோ பி இஸ் அ ப்ரைம் நம்பர்னால் ரெண்டு எல்சிஎம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ பி கமா பி ப்ளஸ் 1 அது ரெண்டையும் நம்ம அப்படியே எடுத்து எழுதிக்கணும் அவ்வளோதான் முடிஞ்சு ஸோ எல்சிஎம் ரெண்டையும் சேர்த்து மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் ஓகேவா சம் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்கள் ஏ பவர் 3 இன்ட்டு பி பவர் 4 ஏபி பவர் 5 ஏ ஸ்கொயர் இன்ட்டு பி பவர் 7 இதுக்கான எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்கணும் ஸோ காமனாக ஃபஸ்ட்டு கொஸ்டின் எழுதிக்கோங்க A3 பி பவர் 4 ஏ பி பவர் 5 ஏ பவர் 2 பி பவர் 7 ஓகேவா ஸோ ரெண்டுக்கு காமனாக இருக்கிறது உங்களுக்கு என்னது எல்லாமே காமனாக இருக்கிறது எல்லாத்தையும் சேர்த்து எழுதணும் ஸோ ஏல இருக்கிறது அதிகமாக இருக்கிறது என்னது ஏ ஸ்கொயர் ஏ பவர் 3 ஏ ஸ்கொயர் ஸோ ஏ பவர் 3 நெக்ஸ்ட்டு பி பவர் 4 பி பவர் 5 பி பவர் 7 ஸோ பி பவர் 7 தான் எடுத்து எழுதிக்கிறணும் அவ்வளோதான் ஸோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன இருக்கும் ஏ பவர் 3 இன்ட்டு பி பவர் 7 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக இருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் 4 பவர் 5 கமா 4 பவர் மைனஸ் 81 கமா 4 பவர் 12 கமா 4 பவர் 7 ஸோ 4 பவர் 5 4 பவர் மைனஸ் 81 4 பவர் 12 4 பவர் 7 ஓகேவா கீழே பவர் அப்படியே எடுத்து கீழே நம்பர் எடுத்து எழுதிக்கோங்க பவரில் எப்பவுமே ஹையஸ்ட் நம்பர் எடுத்து எழுதணும் ஆனால் இங்கே பாருங்கள் 5 மைனஸ் 81 12 7 இருக்குது இந்த மைனஸ் 81 வந்து சின்ன நம்பர் அதனால் 12 தான் வரும் ஸோ இதுக்கூட ஆன்சர் வந்து 4 பவர் 12 ஓகேவா சம் டவுட்ஸ் இருக்கா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம் ஸோ என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா இஃப் எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பிக்கு வந்து ஏ கொடுத்துருக்காங்க எல்சிஎம் ஆஃப் பி அண்ட் சிக்கு வந்து பின்னு கொடுத்துருக்காங்க அண்ட் தென் சி அண்ட் ஏக்கு எல்சிஎம் என்னன்னு கேட்குறாங்க ஓகேவா ஸோ கொஷின் எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பி ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏ அண்ட் பிக்கு எல்சிஎம் என்னன்னா ஏ
B and Cக்கு எல்சிஎம் என்னன்னா B. அப்போ C and Aக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்படி இவங்க கொடுத்துருக்கதை பார்த்தோன்னா எப்போயுமே நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் போட்டு ஹையஸ்ட் பவர் ஹையஸ்ட் நம்பர் தானே எடுத்துக்கிடுவோம். ஸோ அப்போ ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் எடுத்தோன்னா ஏ தான் பெரிய நம்பர், பி வந்து சின்ன நம்பருன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஏ தான் பெரிய நம்பர், பி வந்து சின்ன நம்பர். அப்போ இதோட எல்சிஎம் என்ன ஏ. அதே மாதிரி B and Cக்கு B தான் பெரிய நம்பர், C வந்து சின்ன நம்பர். ஓகேவா, ஸோ B and Cக்கு எல்சிஎம் வந்து B. அப்போ Cக்கு ஏக்கு என்னென்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எப்படி எடுத்து எழுதுவீங்க, ஏ தான் பெரிய நம்பர் பியை விட, இங்கே பண்ணும்போது B தான் பெரிய நம்பர் சியை விட. அப்போ Cக்கு ஏக்கு எல்சிஎம் என்ன, இதில் ஏ தானே இருக்கிறதுல ஹையஸ்ட் பெருசு, அப்போ ஏ தான் ஃபைனல் ஆன்சர். போய் தொலைங்கிட்டு. ஸோ ஏ கிரேட்டர் தென் பி கிரேட்டர் தென் சினா, அப்போ சிக்கும் ஏக்கும் எல்சிஎம் கேட்குறாங்க. அப்போ சிக்கு பெரிய நம்பர் தான் நம்ம எடுத்து எழுதுவோம். அப்போ சிக்கும் ஏக்கும் எல்சிஎம் என்னென்னா ஏ. ஸோ ஃபைனல்ஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஏ தான் கிடைக்கும். புரியுதா சம்மு, ஏக்கும் பிக்கு வந்து எல்சிஎம் ஏ, பிக்கும் சிக்கு எல்சிஎம் பி, சிக்கும் ஏக்கும் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எல்சிஎம் பிறகு எப்போயுமே ஹையஸ்ட் பவர் தான் நம்ம எடுத்துக்கிடுவோம், ஹையஸ்ட் வேல்யூ தான் நம்ம எடுப்போம். ஓகேவா, ஸோ இப்போ என்ன சொல்லுவோம்னா ஏக்கு, ஸோ எல்சிஎம் ஆஃப் ஏக்கும் பிக்கும் எல்சிஎம் வந்து ஏ வரும், பிக்கும் சிக்கு பெரிய நம்பர் பி. அப்போ சிக்கும் ஏக்கு எல்சிஎம் என்ன வரும், எல்சிஎம் ஆஃப் சிக்கும் ஏக்கு என்ன எல்சிஎம் வரும்னா ஏ தான் வரும். ஏன்னா இதுக்கு ஏ தானே ஹையஸ்ட் நம்பர். ஸோ இதோட எல்சிஎம் வந்து ஏன்னு கிடைக்கும். புரியுதா, இந்த சம்மில் டவுட்ஸ் இருக்கா, ஸோ டோட்டலாக நம்ம இப்போ என்ன சம் பார்த்தோம்னா 20 சம்ஸ் பார்த்துருக்கோம். இந்த 20 சம்ஸில் உங்களுக்கு எந்த சம்ஸில் டவுட்ஸ் இருந்துச்சோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஓகேவா, ஸோ உங்கள் டவுட்ஸை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகேவா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக இதோ 20 ஆல்ரெடி ஒரு 30, ஸோ டோட்டலாக 50 கொஷின்ஸ் போட்டிருக்கு. அந்த 50 கொஷின் டவுட்ஸ் இருந்துச்சாலும் நீங்கள் எப்போனாலும் எங்கிட்ட கமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ ஓகே, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ வெரி மச்.